பசங்களில் வேணால் சில பேர் இந்த ஹேர் லவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நிறைய வந்து இரும்பு சத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீக்லி 3 நாள் கம்பல்சரி என்னோடய ஃபுட்டில் முருங்கைக்கீரை இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கீரை எல்லாம் சாப்பிடுவேன், பட் கம்பல்சரி வீக்லி வந்து ஹேர் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஈவன் ஷார்ட் ஹேர் வச்சுருக்கவங்களாலேயும் மெயின்டைன் பண்ண முடியாது. உனக்கு ரொம்ப லாங் 4 to 5 hours ஒன்ஸ் வந்து சீரம் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்க என்ன ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது பண்ணிகிட்டே இருந்தோம்னா இப்போ வரைக்குமே ஆலோவேரா ஜெல் போடுவேன், கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுவேன், கர்ட் யூஸ் பண்ணுவேன். ஜென்ரலாக லாங் ஹேரோ ஷார்ட் ஹேரோ பேசிக்காக பொண்ணுங்களுக்கு பிரச்சனை ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், சீக்கிரமாக ட்ரை ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி என்னென்னலாம் பண்ணீங்க அதை மெயின்டைன் பண்ண? ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து எனக்கு ஆஃப்டர் ஸ்மூத்னிங்க்கு அப்புறம் கிடையாது. நான் 9th standard 10th standard படிக்கும்போது ரொம்ப கேர்லியாக இருக்கும்ல. ஸோ இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்ததெல்லாம் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் மம்மி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சொல்ல கேட்கல, சீகக்காய் போட்டு குழி அப்படின்னுவாங்க. நமக்கு தான் அதெல்லாம் செட் ஆகாது. அப்போ கேட்கல, அப்போ புரியலை. அதான் சொன்ன மாதிரி பேக்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். லெமன் தேய்ச்சி குளிக்கலாம். அந்த மாதிரி பேக்ஸ் மோஸ்ட்டாக போடும்போது ஸ்ப்ளிட்டன்ஸ் கம்மியாகும். ட்ரைனஸ் கம்மியாகிறதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் தான் பெஸ்ட் மெடிசன். ஆலோவேரா ஜெல் போட்டு குளிக்கலாம், கர்ட் போட்டு குளிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் முடி. நீங்கள் கர்ட் போட்டு குளிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கூட ரிவ்யூ சொல்லுங்கள். கர்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ நல்லாயிருக்கும். முதல் டைமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்துட்டு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவங்களுக்கும் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி டேண்ட்ரஃப் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஆயில் வச்சாலும் டேண்ட்ரஃப் வரும், ஆயில் வைக்கலை அப்படின்னாலும் தலை வந்து ட்ரை ஆகிட்டு டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேக்கிங்கில் வர எந்த ஐட்டமும் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம், என்னோடய பர்சனல் சஜஷன். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இது ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்துகிட்டு பூண்டு, மிளகு இது ரெண்டையும் நச்சு அந்த எண்ணெயில் போட்டு லைட் கம்மியான ஃப்ளேமில் அதை ஹீட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆயிலை டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேண்டாம், ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப கோல்டு. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு 3 monthsக்கு நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் எப்போவுமே வராது. அதே மாதிரி பெயின் இந்த தொல்லைகள் எல்லாமே அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஏதாவது நீங்கள் இப்போ போட்டு அரைக்கிறீங்க, சம்திங் ஆலோவேரா ஜெல் எடுக்கிறீங்க, அப்படி இல்லை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு ஐட்டம் நெல்லிக்காய் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணும்போது ஒரு இனுக்கு வேப்பலை எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ உங்கள் ஹேர் பார்க்க நல்லா பிளாக்கியாக டென்ஸியாக இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ண நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா கம்பல்சரி அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நேச்சுரலாக வந்து பிளாக் கலராக கொண்டு வரணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணணும், அண்ட் வந்து அவுரி இலை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது அவுரி இலை பற்றி. யூடியூப்பில் நீங்கள் போய்ட்டு இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அவுரி இலையோட பிக்ஸ் கிடைக்கும். சென்னையில் இங்கேயே வந்து ரெட் ஹில்ஸ் இல்லை பாரிஸில் இருக்கிற மார்க்கெட்லாம் போனீங்க சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. கரிசலாங்கண்ணியை வந்து இன்டேக்கும் எடுத்துக்கலாம், அரைச்சிட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அந்த பேக் மாதிரி கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி அவுரி இலையை அரைச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நேச்சுரல் டை அதுதான். நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது கூட இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு காய்ச்சிக்கலாம். அதே மாதிரி சாப்பிடும்போது கருவேப்பிலை தனியாக சாப்பிட பிடிக்காதவங்க ரைஸாக கூட பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டியாக வேறு ஏதாவது டிஷ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கருவேப்பிலை வந்து ரொட்டீனாக நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நல்லாயிருக்கும். அதே மாதிரி புதுசாக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் ஹேர் வந்து டென்சிட்டி அதிகமாகிறதுக்கும் என்ன பண்ணலான்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டு. அதுக்கப்புறம் அந்த பேக் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த சிரமத்தெல்லாம் தாண்டி வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு டென்சிட்டி அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து சின்ன வெங்காயம் வந்து அந்த பேக் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி டேண்ட்ரஃப் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். டேண்ட்ரஃப்க்கு பெரிய மருந்து எது அப்படின்னா பொடுதலை. ஸோ அதோட நேம்லேயே பார்த்தீங்கன்னா பொடுதலை அப்படின்னு தான் இருக்கும். குட்டி குட்டி லீவ்ஸாக இருக்கும். இந்த ரோடு ஒரு தண்ணி இங்கெல்லாம் இருக்கும். மழை பெஞ்ச டைமில் வந்து அதிகமாக அந்த பொடுதலை வந்து கிடைக்கும். ஸோ அந்த பொடுதலை எடுத்து அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் டேண்ட்ரஃப்க்கு அது ஒரு லீவ் தான். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இவ்வளோ சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஆப்வியஸ்லி என்னுடைய தாய் தான். சம்டைம்ஸ் லேட்டாக நான் எங்கேயாவது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பணும், அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து மெனக்கெட்டு சாம்பிராணியெல்லாம் போடுவாங்க. அதுவும் சும்மா போட மாட்டாங்க, அதுலேயும் அவ்வளோ நேச்சுரலான மூலிகைலாம் சேர்த்து அப்படி தான் வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு சாம்பிராணி போடுறது ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். என்ன தான் வந்து லாங் ஹேரு ட்ரெண்டிங்காக இல்லை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க அப்படின்னா நம்ம நடந்து போனோன்னா முன்னே போக விட்டு பின்ன பேசுகிறவங்க கண்டிப்பாக நல்லா இருக்குல்ல அது முன்னாடி சொல்லனாலும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு வித நல்ல ஃபீல் தான். அதுக்காகவாது ஸ்டில் இந்த பண்ணுவேன். நைஸ். ஸோ நம்ம மேம் எங்கே ஸ்பாட் பண்ணோம் பார்த்தோன்னா ராயல் சாண்ட்விச் சிடிகே ரோடு ஆழ்வார்பேட்டையில் தான். ஸோ ஸ்பாட் பண்ண இடமே ஒரு சாட் ஷாப் தான். ஸோ ஜென்ரலாக நியூஸ் பரவும் சாட்லாம் சாப்பிட்டா செட் ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ரொம்ப எடுத்துக்கல அப்படின்னாலும் டேஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நல்லா சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான். நானும் பெரிய ஃபுட்டி தான். என்ன எங்கே புதுசாக இருந்தாலும் ட்ரை பண்ணுற கேரக்டர் தான். அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலாகவும் ஃபுட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற மூலிகை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை மற்ற மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸஸாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், இதை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதை விட 2 மடங்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால் ஓரளவு டாமினேட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் ஆஃப்டர்னு ஒரு கான்செப்ட் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்கூல் டைம்லேருந்து நீங்கள் கேர்ள் ஹேர் இப்போ ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ மெனி லாட் ஆஃப் ஜேர்னிஸ். ஸோ இப்போ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அந்த ரெட்டை பின்னல், அந்த காம்படிஷன், ஸோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லோரும்? கேர்லி ஹேர் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன ஹேர் டூ பண்ணாலும் அது ஒரு நல்ல ஒரு ரிச்சான லுக் வந்து கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு ஃபீல் ஆனது அப்படி. ஸ்மூத்னிங் பண்ணணும், ஹேர் கட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து அப்போலேருந்து தோணிகிட்டே இருந்த ஒரு விஷயம். மம்மி அலோவ் பண்ணல. ஏன்னா கெமிக்கலி போக வேண்டாம், நேச்சுரலாக ஃபுட்டெல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு கெமிக்கலி போகிறத மம்மி விரும்பவே இல்லை. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்மூத்னிங்லாம் பண்ணது. அதான் சொன்னானே, விக்கு வச்சுருக்கியான்னு கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஸ்கூல்மேட் எக்ஸ்டென்ஷன் எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னாங்க. நேற்று கூட நான் வெளியில் போயிருக்கும்போது அந்த தோப்பாவை கழட்டி வச்சுட்டு வாமா, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நல்லா என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்லா இருக்குப்பா, வேண்டாம், முடியல கை வைக்காத, அதுவே ஃப்யூச்சரில் போக போக இன்கேஸ் எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. கேட்டாங்க எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கியா, பரவாயில்ல நல்லா மெயின்டைன் பண்ணுற, என்ன சாப்பிட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்குற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ நான் கேட்டனுக்காக உங்கள் மொத்த ஹேர் சீக்ரெட்ஸை எனக்காக சொல்லிட்டீங்க. கடைசியாக ஒன்று கேட்டுக்கிறேன், அது மட்டும் சொல்லிவிடுங்க. அந்த 18 இன்க்ரீடியன்ட் சொல்கிறீங்களா, அதில் ஒரு 10 சொன்னவாச்சு நான் ஏதாச்சும் பண்ணி பொழைச்சிப்போம், இல்லை எங்கள் வியூவர்ஸ் ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணிப்பாங்க ப்ளீஸ். அதுக்கு நீங்கள் எங்கள் அம்மாவை தான் இன்டர்வியூ எடுத்துருக்கணும். ஓரளவு தெரியும். நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை எடுத்துக்கணும். பாதாம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மரச்செக்கு எண்ணெய், அதுதான் வந்து முக்கியம். ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 750 ml அதாவது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேப்பலை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி வெட்டி வேர் சேர்ப்பாங்க, ஆலோவேரா ஜெல் சேர்ப்பாங்க, நாட்டுக்கோழி முட்டை, செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூலாம் வந்துட்டு தங்கச்சத்து அதில் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவாரம்பூ இலையாக இருக்கட்டும் இல்லை பூவாக இருக்கட்டும், அது ரெண்டுமே எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவும் எடுத்துக்கலாம், செம்பருத்தி இலையும் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் காய்ச்சும் போது என்ன பண்ணலான்னா மருதாணி, நேச்சுரலாக வெளியில் ஹென்னா பவுடர்ஸ் வாங்காமல் மருதாணி இலை அது எடுத்துக்கலாம். வேறு பொடுதலை சேர்த்துக்கலாம், அவுரி இலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் போக இன்னும் ஒரு 7-8 ஐட்டம் எனக்கு என்னன்னு தெரியல. போதும், இது வச்சே நாங்கள் இன்னும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் நான் சொன்னது தான், எண்ணெய் ரெடி பண்ணிவிடுங்க. அந்த ப்ரொப்போர்ஷன்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூ, செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் இந்த வேப்பலைலாம் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் வேப்பலை. அதனால் வேப்பலையோட லெவல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயை 3 மாதம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னமும் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? நான் இப்போ அதுதான் யூஸ் பண்ணுறேன். அடுத்த கட்ட
இது பேக் ரெடி பண்ணிட்டீங்களா? இப்போ 3 மாதம் முன்னாடி ரெடி பண்ணிட்டீங்களா? 3 மாதம் முன்னாடி ரெடி பண்ணி அதுதான் இப்போ தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ அது வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வரும்போது இப்போயே சொல்லிடுவேன், மம்மி போயிட்டு அந்த மூலிகைலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நேராக அவங்கக்கிட்டே இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணி வைங்க ப்ளீஸ், எனக்கும் இன்னொரு பாட்டில் ரெடி பண்ணி வைங்க. பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ உங்களை வச்சு நாங்கள் எடுக்கிறோம். இன்னும் டீட்டெயிலாக 18 மூலிகை என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே. அதே மாதிரி வெந்தயம் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நிறைய இந்த இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இதெல்லாம் வந்து கோல்டானது, எனக்கு வந்து சைனஸ் இருக்குது, வீசிங் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸு. எனக்கு அந்த மாதிரி இருக்குது, மூக்கடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆடாதோட இலைன்னு ஒரு இலை இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி தலை குளிக்க போகிறேன் அப்படின்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுறது அந்த ஆடாதோட இலையை வந்து காய வச்சுருக்கோம். ஸோ அதை பேப்பரில் ஸ்டஃப் பண்ணி அதோட புகை வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் வந்து எங்கள் வீட்டில் வேப்பெண்ணெயில் ஊற வச்சுருப்பாங்க. ஸோ அதை டிப் பண்ணிவிட்டு விளக்கில் காமிச்சு, அதுவும் ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெயில் ஏற்றின விளக்காக இருக்கணும், அதில் காமிச்சு அந்த புகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ சைனஸ் வீசிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்னைக்காவது ஆயில் வச்சுட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா ஆயில் வைக்கிற அன்னைக்கு ஃபெனுக்ரிக் சீட்ஸ் எடுக்கக்கூடாது, குளிச்சு அடுத்த நாளும் வந்து ஃபெனுக்ரிக் சீட்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஓவராக வந்து கோல்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபெனுக்ரிக் சீட்ஸை எடுக்க வேண்டாம். இன்னும் அவுட் உங்கள் ஹேர் பற்றி கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் ஹேரை தவிர்த்து ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எப்படி இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்தீங்க, உங்கள் ஜேர்னி பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? 17 இயர்ஸில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். எனக்கு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் அது அப்படியே தள்ளி இப்போ என்ன நினைக்கிறோமோ அது நடக்காதில்ல. அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எனக்கு தமிழ் நல்லா பேசுவேன், நிறைய பேச்சு போட்டிகளில் பேசியிருக்கேன். ஸோ தமிழ் மேலே இருந்த அந்த ஆர்வம் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும், ஃபேம் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டு. ஒரு ஆட் பார்த்துட்டு போனேன். எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. தமிழ் நான் நல்லா படிப்பேன், கொடுத்தா தப்பு இல்லாமல் படிப்பேன், மேக்கப் சென்ஸ்லாம் சுத்தமாக கிடையாது. அப்படி தான் ஃபீல்டுக்குள்ளே போனேன். என்னோட 17 இயர்ஸில் போனேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது செகண்ட் இயரில் ஒரு சேனலில் சேல்ரி இல்லாமல் நான் 6 மந்த்ஸ் சேல்ரி இல்லாமல் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு. 6 மந்த்ஸ் சேல்ரி இல்லாமல் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 சேனல்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். இப்போது 6 இயர்ஸ் ஆகுது நான் ஃபீல்டுக்குள்ளே வந்து. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் ரீடிங்கில் ரொம்ப கம்மி வயசில் ஃபீல்டுக்குள்ளே வந்த பொண்ணு நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, தமிழை தொட்டவர்கள் வந்து வீழ்ந்ததில்லை, விட்டவர்கள் வாழ்ந்ததில்லை. நான் தொட்ட வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ தமிழ் தான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே. நியூஸ் ரீடிங் தான் எனக்கு. வேறு ப்ரொஃபஷ்னல் இதை தாண்டி அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக ஐடியாவே கிடையாது. இந்த ஃபீல்டு எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் இனியும். ஸோ உங்கள் ஹாபீஸ் என்னெல்லாம்? எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூட் அவுட்டாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா உடனே வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். வெளியில் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ரேபிட் இருக்குது, பேரட் இருக்குது, டாக் இருக்குது. ஸோ எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். தூங்கணும் அப்படின்னு நினச்சி படுத்துட்டனாலே எனக்கு தூக்கம் வந்துடும், நல்லா தூங்குவேன். அது போக எப்போயாவது இந்த புக்ஸ் படிக்கிறது பொருந்தது. இப்போ கொஞ்சம் நாளாக கிடையாது. நம்மளோட மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் போகிறோம், ஸோ வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், இப்படி டைம் போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபினா எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஸ்டைலில் ஏதாச்சும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? சொல்லலாமே. ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் வலையொலியில் முடி வளர்ச்சி பற்றி செய்தி வாசிப்பாளர் ஜெனிஃபர் இளமாறனிடம் தொகுப்பாளினி ஷாலினி எடுத்த நேர்காணலை தற்பொழுது காணலாம். நன்றி, வணக்கம். கரெக்டாக போனோன்னா ஸோ எங்களுக்காக இவ்வளோ பொறுமையாக உங்கள் ஹேர் கேர், உங்கள் டிப்ஸ், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு ஃபுல் சீக்ரெட்ஸும் எங்கள் வியூவர்ஸ்க்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். இந்த வீடியோவில் நியூஸ் ரீடர் ஜெனிஃபர் இளமாறனோட ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் ரொட்டீன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நீங்கள் பார்த்த இன்ஸ்பயர் ஆன செலிபிரிட்டிஸை கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணுங்கள். நாங்கள் அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வரோம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராயல் சாண்ட்விச் TTK ரோட் ஆழ்வார்பேட் ஃபார் தி ஸ்பேஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட ஹேர் கேர் அண்ட் ரொட்டீன்ஸ் டிப்ஸ் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்குறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் VJ Shalini.